5 கிலோ பர்த்டே கேக் வித் ஃபாண்டன் டாய்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? இந்த கேக் செய்யறதுக்கு என்னென்ன தேவைப்பட்டுறதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலர் க்ரீமில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஒயிட்டாக ரஃப் ஃபினிஷ் கொடுப்போம். நம்ம இப்படி பண்ணுறப்போ மேலே கொடுக்குற ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். இது வந்து 2 டயர் கேக் சரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக உள்ள ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கு ஒரு பைப் கொடுத்து அது 2 கேக் கூடி மெர்ஜ் ஆகிறமே உள்ள ப்ரெஸ் பண்ணியாச்சு. டெக்கரேஷனுக்கு தேவையான கேக் டாப்பர், பட்டர்ஃப்ளைஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஃபாண்டன் செய்ய ஆரம்பித்தோம். எப்போவுமே கஸ்டமர் ஃபீல் பண்ணுறது என்னன்னா ஃபாண்டன் கேக்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு. அது காஸ்ட்லியாக காரணம் வந்து அதில் இருக்க ரா மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதில் யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல், சுகர் பேஸ்ட் எல்லாமே விலை கம்மி தான். ஆனால் அது எதனால் காஸ்ட்லி ஆகுது அப்படின்னா அது செய்யறதுக்கு தேவைப்படுற டைம். நார்மலாக ஒரு கேக் பண்ணுறதுக்கு 10-15 மினிட்ஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு ஃபாண்டன் கேக் பண்ணி முடிக்கிறதுக்கு 3 to 6 hours வரைக்கும் கூட போகும், டிபெண்டிங் அப்போ அந்த டிசைன். அந்தளவுக்கு டைம் எடுத்து செஞ்சால் மட்டும்தான் அதில் அந்த ஃபினிஷிங், நுணுக்கம், அந்த கிளாரிட்டி நம்மளால் கொண்டு வர முடியும். ஃபாண்டன் கேக்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயமே டீட்டெயிலிங் தான். நம்ம எந்த அளவுக்கு டைம் எடுத்து பொறுமையாக அதை யோசிச்சு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டீட்டெயிலிங் கொடுக்க முடியும் நம்மளால். நான் எப்போவுமே கஸ்டமர்கிட்ட கேக் ஆர்டர் எடுக்கிறப்ப டீட்டெயிலாக சொல்லிவிடுவேன். ஈவெண்ட் வந்து தீம் பேஸ்டில் இருக்குது, ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ்லாம் வச்சு எடுப்போம். எங்களுக்கு தீம் கூட மேட்ச் ஆகிற மாதிரி கேக் வேணுன்றப்போ நீங்கள் ஃபாண்டன்ட் யூஸ் பண்ணலாம். மற்றபடி நார்மல் செலிப்ரேஷன் தான் பண்ணுறோம், பீப்புள் கேதர் ஆகிறாங்க, அவங்களுக்கு நாங்கள் சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கிறப்போ ஃபாண்டன்ட் கேக் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா ஃபாண்டன்ட்டை சாப்பிட்றது அந்தளவுக்கு என்ஜாயபுளாக இருக்காது. அது வந்து டிசைனிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். என்ன தான் அது எடிபிள் சுகர் பேஸ்ட்டில் பண்ணியிருந்தாலும் ஒரு கேக் சாப்பிட்ற ஃபீலை வந்து ஃபாண்டன்ட்டால் கொடுக்கவே முடியாது. ரெடி பண்ணி வச்ச ஃபாண்டன் டால்ஸ்லாம் கேக் மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குட்டி குட்டியான ஃப்ளவர்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த கேக்கோட டிசைனை தூக்கி கொடுக்குறது இந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் தான். ஸோ அதை வந்து நம்ம நிறைய இடத்துல முடிஞ்ச அளவுக்கு ப்ளேஸ் பண்ணிடுறோம். மேலே டாப்பில் கொஞ்சம் டிசைன் வந்து எம்டியாக தெரியுது அப்படின்றதுக்காக நம்ம குட்டி குட்டி பிங்க் கலர் பால்ஸ் போட்டோம். கேக் டிசைனிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கேக் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.